ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்திலிருந்து இந்தியாவுக்கு விடுமுறைக்கு செல்ல திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, இல்லாட்டா இந்தியாவிலிருந்து குவைத்துக்கு வர்றதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் குவைத்தோட ஏர்போர்ட்டில் எப்போ தான் சர்வதேச விமானங்கள் அவங்களோட சேவையை தொடங்குவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில தான் குவைத்தோட சிவில் ஏவியேஷன் அதிகாரிகள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை திங்கட்கிழமை அன்னைக்கு வெளியில் விட்டிருந்தாங்க. இந்த வீடியோ குவைத்தோட சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய முனையம் 4 மற்றும் சர்வதேச விமானங்கள் பற்றி சொல்ல போகுது. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. குவைத்தோட வான்வழி போக்குவரத்தை படிப்படியாக மீட்டெடுக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக குவைத்தோட சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய முனையம் 4, அதாவது டெர்மினல் 4 வழியாக வளைகுடா, அரபு மற்றும் வெளிநாட்டு விமான நிறுவனங்களுக்கான வரையறுக்கப்பட்ட விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவதாக சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அதிகாரப்பூர்வமாக திங்கட்கிழமை அன்னைக்கு வெளியில விட்டு இருந்தாங்க. இதன்படி தற்பொழுது டெர்மினல் 4 மூலமாக வெளிநாட்டு விமான நிறுவனங்களோட சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. குவைத்திலிருந்து வேலை பார்க்கக்கூடிய பெரும்பாலான இந்தியர்கள் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ, ஆகாஷ் ஏர், எமிரேட்ஸ், ஓமன் ஏர், கத்தார் ஏர்வேஸ் போன்ற நிறுவனங்களோட விமானங்களை தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. இப்ப குறிப்பிட்ட சில நாட்கள் அல்லது மாதங்களுக்கு முன்பாக இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக நிறைய நபர்களுக்கு டிக்கெட் கேன்சல் ஆயிருக்கும். ஒரு சிலர் குடும்ப அவசர காரணங்களுக்காக இந்தியா செல்ல முடியாமலும் சிரமப்பட்டிருப்பாங்க. டிக்கெட்டோட ரேட்டும் ரொம்ப ஹை லெவலில் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போதைக்கு 2 ஏர்லைன்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு, ஜசீரா ஏர்வேஸும் குவைத் ஏர்வேஸும். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை மாற தொடங்கிருச்சுங்க. குவைத்தோட சிவில் ஏவியேஷன் துறையோட துணை இயக்குனர் மற்றும் அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் அப்துல்லா அல் ராஸ்கி அவர்கள் கூறியதன்படி டெர்மினல் 4 வழியாக வெளிநாட்டு விமான நிறுவனங்களின் சேவைகள் மீண்டும் இயக்கப்பட்டு வருவதாகவும், ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொரு விமான நிறுவனத்திற்கும் ஒரு நாளைக்கு ஒரு விமான சேவைகள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, குவைத் ஏர்போர்ட்டுக்கு நிறைய ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் போயிட்டு இருக்குது. அந்த நிறுவனங்களோட இப்போ குறிப்பா சொல்லணும்னா, இப்போ ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், இல்ல இண்டிகோ, இல்லைன்னா எமிரேட்ஸ், ஓமன் ஏர், ஆகாஷ் ஏர், இந்த நிறுவனங்களோடு தலா ஒரு விமான சேவையை மட்டும் தற்பொழுது தொடங்கி இருக்கிறாங்க. பின்னர் இந்த நிலைமை சீராகும் போது இந்த எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும், இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடுகள் தான் என்றும், விமான நிலையத்தோட அனைத்து செயல்பாடுகளும் சீராக நடைபெறுகிறதா என்பதை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பயணிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மேலும் பல விமானங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, இனி வரும் நாட்களில் இந்தியாவிற்கு செல்லும் விமானங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இது இந்திய தொழிலாளர்களுக்கு மிக பெரிய நிம்மதியை வழங்கும். தற்பொழுது பாத்தீங்கன்னா, குவைத் ஏர்போர்ட்ல இருந்து காலையில 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை விமான சேவைகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதுல பயணிகள் கவனிக்க வேண்டியது, உங்களோட விமானம் புறப்படுறதுக்கு 3 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரத்துக்கு முன்பாகவே நீங்க ஏர்போர்ட்டுக்கு போயிடுங்க. அலட்சியமா எடுத்துக்கிடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, தற்போது பாதுகாப்பு சோதனைகள் மற்றும் குடிவரவு நடைமுறைகள் மிகவும் கவனமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது பாத்தீங்கன்னா, டெர்மினல் 4 வழியாக செல்லக்கூடிய பயணிகளின் சிரமங்களை குறைப்பதற்காக 50 செக்கிங் கவுண்டர்கள் திறக்கப்பட்டிருக்கு. இதனால பயணிகள் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் குறையும். மேலும் பாஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் கவுண்டர்ஸ்ல முழு திறனுடன் செயல்படுகின்றன. மேலும் இமிகிரேஷன் அதிகாரிகளா இருக்கட்டும், இல்லைன்னா செக்யூரிட்டி செக்கிங்கா இருக்கட்டும், இவங்க எல்லாம் முழுமையா தயாரா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்க ஏர்போர்ட்டுக்கு போறீங்கன்னா, நீங்க பிளைட் ஏறுற வரைக்கும் தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க குவைத்திலிருந்து இந்தியாவுக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்தியாவிலிருந்து குவைத்துக்கு வரதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டியது, உங்களோட டிக்கெட்டை மறுபடியும் சரி பார்த்துக்குங்க. விமானத்தோட நேரம் மாற்றப்பட்டுள்ளதாங்கிறத உறுதி பண்ணிக்கங்க. நீங்க எந்த ஏர்லைன்ஸ்ல போறீங்களோ அந்த ஏர்லைன்ஸோட SMS மற்றும் இமெயில் தகவல்களை தொடர்ந்து பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைன் செக்கிங் இருந்துச்சுன்னா முன்கூட்டியே அதை செக்கிங் செய்து கொள்ளுங்கள். கடைசியா உங்களோட பாஸ்போர்ட், சிவில் ஐடி, விசா உள்ளிட்ட ஆவணங்களை எல்லாம் சரி பார்த்து வச்சுங்க. இந்தியாவிலிருந்து நீங்க புதுசா வர போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அக்ரிமெண்ட் பேப்பரை கையில வாங்கி வச்சுக்கிட்டு வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராவே இருக்கும். அது மாதிரி லக்கேஜ் அலவன்ஸும் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா எடுத்துக்கிட்டு வாங்க. அதிகப்படியான பயணப்பெட்டிகளை எடுத்துக்கிட்டு வராதீங்க. கடைசியா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு போங்க. டிக்கெட்டோட ரேட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க குவைத்துல இருந்து ஊருக்கு போகணும், இல்லைன்னா இந்தியாவில இருந்து இங்க குவைத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து ஷேர் செஞ்சு விட்டுட்டு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க. See you நண்பா.